இன்றைக்கி ரோகு மீன் தான் குழம்பு செய்ய போகிறாங்க. எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், வெங்காயம், தக்காளி, புளி இதெல்லாமே வந்து எதுவுமே வதக்காமல் அரைக்க போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கிறாங்க. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய். நம்ம எல்லாமே வந்து வதக்கி தான் அரைப்போம். ஆனால் இவங்க வந்து எல்லாமே பச்சையாக செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறாங்கன்னு ரெசிபி கேட்கும் போது இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிட்டாங்க. கூட வந்து பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்காங்க. வடகம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அரைச்சிட்டு எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. கூட மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துக்கிட்டாங்க. காரம் வந்து புளி வந்து எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சிக்கினாங்க. இப்போ நல்லா கரைச்சி மசாலா வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கொதித்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்ததை விட கொஞ்சம் சுண்டி வந்துடணும். அப்போ தான் வந்து மீன் சேர்க்கணும். இப்போ வந்து மீன் எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. ஒன்று ஒன்றா சேர்க்குறாங்க. கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.